அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நேற்று காலை ஊடகவியலாளர் சவுக்கு சங்கர் வீட்டுக்குள் 50க்கும் மேற்பட்ட இழிவுகள், கழிவுகள், மலத்தை விட இழிவானவர்கள் ஒன்று சேர்ந்து வீட்டுக்குள்ளே போய் அவங்களுடைய அம்மாவை மிரட்டி, அவங்களுடைய வீட்டுக்கு வெளியில் படுக்கையில் சாப்பாடு சாப்பிடக்கூடிய மேசையில் மொத்தத்தில் மலத்தை கலந்து ஊற்றி விட்டுருக்காங்க. இது எவ்வளவு இழிவான கீழ்த்தரமான செயல்னு பாருங்கள். ஆளும் அரசை எதிர்க்கக்கூடிய அனைவர்கள் மீதும் இந்த மாதிரியான இழி செயலை ஏவி விடுகிறது இந்த அரசியல். இது அப்பட்டமான ஒரு இழிவான செயல். ஒருவருடைய கருத்திற்கு பதில் என்பது எதிர்கருத்து தான் ஒழிய இந்த மாதிரியான இழிவான செயல்கள் இல்லை என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிஞ்சுக்கணும். கருத்து சுதந்திரத்தை பற்றி திராவிட முன்னேற்ற கழகம் பெரிய அளவில் பேசக்கூடிய ஒரு கட்சி. அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆட்சியில் இது போன்ற இழிவான செயல் நடக்கிறதுங்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் ஐயா முதல்வர் அவர்களுக்கும் மிகப்பெரிய கெட்ட பெயரையும் இழிவையும் தான் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னைக்கு சவுக்கு சங்கர் அவர்கள் வீட்டுக்குள்ள வீசப்பட்ட மலம் என்பது திராவிட மாடல் ஆட்சியின் மீது வீசப்பட்ட மலம். அதை செய்தவர்கள் அவர்களை கழிவுகள்னே நம்ம சொல்லலாம். மலத்தை விட இழிவான கழிவுகள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த செயலுங்கிறது எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாது. சவுக்கு சங்கர் மீது நமக்கும் மாற்று கருத்து உண்டு. ஏன்னா நாம் தமிழர் கட்சி எப்பயுமே ஜெயிக்க போறதில்ல அப்படிங்கிற மாதிரியே பேசக்கூடிய ஒரு ஊடகவியலாளர். நமக்கு அவர் மீது பெரிய மதிப்பு மரியாதைலாம் ஒன்றும் கிடையாது. அவர் திமுக எதிர்ப்பாளர். திமுகவுடைய தவறுகளை ஊடகத்தில் வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு அவ்வளவுதான். நாம் தமிழர் கட்சியை பற்றி பேசும்போது அவர் எப்போதுமே நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறாதுங்கிற அடிப்படையிலே பேசக்கூடிய நபர். அதனால் நம்ம அவரை கடந்து தான் போவோம். ஆனால் எந்த சூழ்நிலையும் எந்த மனிதனுக்கும் இந்த மாதிரி நெருக்கடிகளை யாரும் கொடுக்கக்கூடாது. எங்களை விமர்சிக்கிறாருங்கிறதுக்காக அவர் மீது ஏவப்படும் இந்த அடாவடித்தனமான செயல்கள், இந்த இழிவான செயல்களை நம்ம நியாயப்படுத்தவும் முடியாது, அதை நம்ம ஆதரிக்கவும் முடியாது. அரசு இதுவரையிலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை என்ற செய்தியை தான் நம்ம படிக்க முடியுது. அரசு உடனடியாக இந்த விடயத்தில் ஈடுபட்டவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கைகள், நம்ம அதிகப்படியான நடவடிக்கைகள் எடுக்க சொல்லலை, சட்டப்படியான நடவடிக்கைகளை உறுதியாக எடுக்கணுங்கிறது தான் நம்மளுடைய விருப்பம். அதே போல் இனி யாரும் இது போன்ற இழிவான செயலை செய்யாத அளவிற்கான ஒரு பரப்புரையை அரசே எடுக்கணும். ஏன்னா அரசியலுங்கிறது ஓரளவுக்காவது நாகரிகமாக இருக்கணுங்கிறது தான் நம்மளுடைய விருப்பம். இதை உடனடியாக முதல்வர் கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த செயல் மீது சரியான நடவடிக்கை எடுக்கணுங்கிறது தான் நம்ம எல்லாருடைய வேண்டுகோள். அண்ணன் சீமான் அவர்கள் கூட அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். சரியான திசையில் இதுக்கப்புறமாவது அது போகும்னு நம்ம நம்புகிறோம். போகலைனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் இதனுடைய எதிரொலிகளை திராவிட முன்னேற்ற கழகம் சந்திக்கிற மாதிரி இருக்குங்கிறத நம்ம தெளிவுபடுத்திக்கிறோம். அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியின் மீதான ஒரு விமர்சனம் பெரிய அளவில் போயிட்டுருக்கு. அண்ணன் சீமான் அவர்கள் சாதி கட்சி தலைவர்களெல்லாம் ஒருங்கிணைச்சு பொதுக்கூட்டம் நடத்துகிறார் அப்படிங்கிற ஒரு விமர்சனம். அதுவும் இந்த உடன்பிறப்புகள் நாம் தமிழர் கட்சியின் மீது வன்மத்தை கொட்டுகிற சில பெய்டு லெபர்ஸ், அது இல்லாமல் அடிப்படையிலே அண்ணன் சீமான் மீது வெறுப்பை கொட்டுகிற சில பேர் இருக்காங்க. அதாவது சம்பளம் வாங்காத வெறுப்பை கொட்டுகிற சில பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் சாதி தலைவர்களெல்லாம் சாதியை ஒழிக்கிறேன்ட்டு சாதி தலைவர்கள்லாம் ஒன்று சேர்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சாதி அடிப்படையிலான இடஒதுக்கீடு இருக்கிற வரை உறுதியாக சாதி இருக்கும். அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ சாதி அடிப்படையிலான இடஒதுக்கீடை தான் அண்ணல் அம்பேத்கர் கொடுத்தார். இந்த சாதி அடிப்படையிலான இடஒதுக்கீடு இருக்கும் வரை சாதி உறுதியாக இருக்கும். ஆனால் இந்த சாதியை ஒழிக்கணும் அப்படின்னா என்னென்னா, சாதியம் சார்ந்த சிந்தனை ஒழிக்கணுங்கிறது தான் அடிப்படையான கருத்து. அந்த அடிப்படையில் தான் சாதி மதங்களை கடந்து, சாதி மத உணர்வுகளை கடந்து தமிழர் என்ற உணர்வோடு இந்த தமிழ் தேசிய அரசியல் களத்தில் நம்ம பயணிக்கணும் அப்படின்னு நம்ம சிந்திக்கிறோம், பேசுகிறோம், மக்கள்கிட்டையும் பேசுகிறோம். அந்த அடிப்படையில் தான் சமூக அமைப்புகளை, ஒரு சாதி குடியமைப்புகளை
ஒருங்கிணைச்சு அவங்களை கொண்டு வந்து இந்த தமிழ் தேசிய நீரோட்டத்துக்குள்ளே நம்ம இணைக்கிறோம். ஏன் இணைக்கணும் அப்படின்னா, தமிழ் தேசியம் என்ற அரசியலுங்கிறது தமிழர்களுக்கான அரசியல். இந்த தமிழர்களுக்கான அரசியலில் தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்களெல்லாம் இழுத்து வந்து இந்த தமிழ் தேசிய நீரோட்டத்துக்குள்ளே இணைக்கணும். அவங்கள தவிர்த்து விட்டு இங்கே தமிழ் தேசியம் நம்ம பேச முடியாது. ஏன்னா தமிழர்கள் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு குடியில் தான் அவங்க பிறந்திருப்பாங்க. அந்த குடி சார்ந்த சிந்தனைகள் அவங்களுக்குள்ளே இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சுத்தமாக சாதியே இல்லை தமிழ் சமூகத்தில் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு சூழலுக்கு அது நிரந்தரமாக எங்கே பார்த்தாலும் பரவி இருக்கு. எல்லார் மனதுக்குள்ளேயும் சாதியம் சார்ந்த பார்வையும் சிந்தனையும் ஊடுருவி இருக்க தான் செய்யுது. அந்த இடத்துக்குள்ள சாதியம் சார்ந்த சிந்தனையை நாம் அடையாளப்படுத்தி அதிலேருந்து அவங்கள அந்த உணர்வுகள்லேருந்து கொஞ்சம் வெளியேற்றி அவங்கள நாம் தமிழர் என்ற உணர்வோடு நாம் எல்லாம் தமிழர்கள், தமிழர்களுக்கான பிரச்சனைகளை பொதுவாக நின்று நம்ம சந்திக்கணும், அதுக்குள்ளே சாதியம் சார்ந்த சிந்தனை இருக்கக்கூடாதுங்கிறத அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு அவங்கள இந்த தமிழ் தேசிய களத்துக்குள்ளே கொண்டு வந்து வலிமைப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் அண்ணன் அந்த செயலை ஈடுபடுத்திக்கிட்டு இருக்காரு. அந்த அடிப்படையில் தான் சாதிவாரி கணக்கெடுப்பு, சமூக நீதியும், அப்புறம் வந்து பஞ்சம நில மீட்பும் அப்படிங்கிற ஒரு பொதுக்கூட்டத்தில் மற்ற சமூக அமைப்பு தலைவர்களை ஒருங்கிணைச்சு அந்த நிகழ்வு நடத்தியிருந்தாங்க. அதே போல் ராமேஸ்வரத்தில் மீனவர்கள் பிரச்சனையை அடிப்படையாக வச்சு ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தி அதுலேயும் அனைத்து சமூக தலைவர்களையும் ஒருங்கிணைச்சிருந்தாங்க அண்ணன். இந்த சமூக தலைவர்கள் எந்த இடத்துல இந்த தமிழ் தேசியத்துக்கு வலிமை சேர்க்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, இப்போ பஞ்சமி நில மீட்பு அப்படிங்கிற இடம் வரும்போது அது பறையர் சமூக மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி. அது பறையர்களோட பிரச்சனை தானே, அதுலேயே நம்ம போய் நிற்கணும் அப்படிங்கிற சிந்தனை அவங்களுக்கு வரக்கூடாது. அது இருக்குது, அது மக்கள்கிட்ட இருக்குது. ஆனால் அதை தாண்டி அவங்கள அதுக்குள்ளே இழுக்கணும். இது பறையர்களோட பிரச்சனைன்னு பார்க்காதீங்க, இது தமிழ் இனத்தினுடைய பிரச்சனையாக பாருங்கள். ஏன்னா அது பறையர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு நம்ம துணை நின்று அவங்களுக்கு நியாயம் கிடைக்க நம்ம களத்தில் நிற்கணுங்கிற நிலையை நம்ம உருவாக்குறோம். அண்ணன் சீமான் அவர்கள் அதை உருவாக்குறாரு. அப்படி உருவாக்கும் போது அந்த ஓர்மை இங்கே உருவாகுது. அந்த ஓர்மை தான் நாளைக்கு தமிழ் தேசத்துக்கு வலிமை சேர்க்குது. அதே போல் தான் மீனவர் பிரச்சனை. மீனவர் பிரச்சனைன்னு வரும்போது அது மீனவர்களுக்கான பிரச்சனை தானே, அதில் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு ஒரு சிந்தனை வரும். அந்த சிந்தனை உடைச்சி மீனவர்களோட பிரச்சனை தமிழ் தேசிய மக்களின் பிரச்சனையாக அங்கே அடையாளப்படுத்தப்பட்டு இன்னைக்கு அவ்வளோ பெரிய பொதுக்கூட்டம் நடைபெற்றிருக்கு. அது பரவலாக பேசப்பட்டுக்கிட்டும் இருக்கு. அதே போல் அண்ணன் திருமாரஞ்சி அவர்கள் கூட இந்த ஜாரி நிலம் அப்படின்னு ஒரு நிலம் இருக்குது. அந்த நிலமும் சம்மந்தப்பட்ட மக்களுக்கு கிடைக்காம பல பேர்கிட்ட கிடக்கு, அதையும் மீட்கணும் அப்படின்னு அண்ணன் சொல்லியிருக்காங்க. அப்போ அதை சார்ந்தும் நம்ம வந்து அதையும் தமிழ் தேசிய இனத்தின் மக்களின் பிரச்சனையாக அதை வந்து நம்ம எல்லாரும் அணுகணும். ஒரு சமூகத்துக்கான பிரச்சனையை அந்த சமூகத்தோட பிரச்சனையாக நம்ம அணுகாமல் ஒட்டுமொத்த தமிழ் தேசிய மக்களின் பிரச்சனையாக நம்ம அணுகணும் அப்படிங்கிற சூழ்நிலையை நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம். இது எதுக்குன்னா, ஒரு சமூக பிரச்சனைக்குள்ளே நம்ம முடங்கி கிடக்காம தமிழ் தேசிய இனத்தின் பிரச்சனையை அதை மாற்றி அதுக்கான தீர்வுகளை நம்ம எட்டணும் அப்படிங்கிற நோக்கத்தில் அண்ணன் இதை ஒருங்கிணைச்சிக்கிட்டு இருக்காரு. இது இங்கே இருக்கிற திராவிட அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. கூட்டணி வச்சாதான் நீங்கள் ஜெயிக்க முடியுங்கிற ஒரு கட்டமைப்பை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. அப்படி உருவாக்குனாங்க. ஏன் உருவாக்குனாங்க? அண்ணன் வந்து திமுக கிட்டேயோ பாஜக கிட்டேயோ இல்லை மற்ற கட்சிகள்கிட்டே போயிடுவார் அப்படின்ட்டு நினச்சி உருவாக்குனாங்க. அண்ணன் வந்து நான் கூட்டணி வைக்கிறேன், ஆனால் இவங்களோட வைக்கலை, அதிகாரமற்ற சமூக அமைப்புகள் இருக்குது, நான் அவங்கள ஒருங்கிணைச்சு அவங்களுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து அவங்களோட நான் கூட்டணி வச்சு இந்த அதிகாரத்தை அடைவதற்கான இந்த பயணத்தை நான் கொண்டு செல்வேன் அப்படின்ட்டு அண்ணன் ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்து அதை கொண்டு சென்றுக்கிட்டு இருக்காரு. நிச்சயமாக அண்ணனுடைய இந்த நகர்வுங்கிறது மிகச்சிறப்பான நகர்வு. நானும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த நகர்வு தான். அது நான் இந்த மாதிரி எதிர்பார்க்கல, வேறு மாதிரி எதிர்பார்த்தேன். ஆனால் இதுவும் நல்லா தான் இருக்குது, அழகாக இருக்குது. பறையர் சமூக பிரச்சனைக்குள்ள தேவர் சமூக தலைவர்கள் வந்து நிற்கிறதும், தேவேந்திர சமூக மக்கள் வந்து நிற்கிறதும், கோனார் சமூக தலைவர்கள் வந்து நிற்கிறதும், நாடார் சமூக தலைவர்கள் வந்து நிற்கிறதும், வன்னியர் சமூக தலைவர்கள் வந்து நிற்கிறதும் எவ்வளவு அழகான ஒரு பூமாலை போல இருக்குது. இது நம்ம வந்து விட்டுறக்கூடாது. அண்ணன் சீமானுக்கு நம் வலிமை சேர்ப்பதன் மூலம் இந்த அழகான அரசியலை நாம் கட்டி எழுப்புவோம். இது தமிழ் தேசியத்திற்கும் தமிழ்நாட்டுக்கும் வளர்ச்சியையும் வாழ்வையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்கிறதுல உறுதியாக நம்புகிறோம். நன்றி.